பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட உங்களை சந்தித்ததில் நான் கர்த்தருக்குள்ளாகவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த வசனத்தை தந்திருக்கின்றார். வசனத்தை பெற்று அதற்குரியவர்களாக வாழும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. 1 பேதுரு 3வது அதிகாரம் அதன் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள், நாம் நீதிமானாக இருந்தால் அவர் நம்மையே கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் நம்மையே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார். அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. நீங்கள் எவைகளை குறித்து அவரிடத்தில் விண்ணப்பத்தோடு கேட்கின்றீர்களோ, விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணுகின்றீர்களோ, அந்த சொற்களுக்கு எல்லாம் நிச்சயம் பதில் உண்டு. அவை எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கின்றவர்களுக்கோ, தீமை செய்கின்ற யாராக இருந்தாலும், உங்களுடைய விரோதிகளாக இருந்தாலும், பகைஞர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லோருக்கும் அவருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகின்றார். ஆக இந்த வசனத்தை பெற்று இதற்குரியவர்களாக பரிசுத்தமான வாழ்வை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக வாழுவாங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து முடிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.